இன்னைக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நர்ஸ் அவங்களோட ரிலேட்டிவோட ஸ்பெர்ம் கவுண்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இது கரெக்டாக கவுண்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கும்போது நல்ல லேபில் எடுத்திருக்காங்களான்றதை பார்க்கணும். அது நல்ல லேபாக இருக்குது அப்படின்னா we can consider that report to be normal. ஆனால் ஒரே ஒரு ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் சொல்லவே கூடாது. ஸ்பெர்ம் டெஸ்ட்டை இன்னொரு வாட்டி 2 months கழிச்சு ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக இருக்குது, அவங்களோட மூமெண்ட் அதுவும் கம்மியாக இருக்குது, அண்ட் மார்ஃபாலஜி ஒரு வடிவமைப்பு ஆஃப் த ஸ்பெர்மும் கம்மியாக இருக்குது. அது மூணுமே சேர்த்து அது பேர் ஆலிகோ அஸ்டெனோ டெரட்டோசூஸ்பெர்மியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வெதர் பிரெயின்லேருந்து விரைப்பைக்கு போகிற சிக்னலில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை விரைப்பையிலேயே ப்ராப்ளம் இருக்கா, அப்படி இல்லைன்னா விரைப்பையிலேருந்து போகிற அவுட்ஃப்ளோ ட்ராக்ல ஏதாவது அடைப்பு இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இஃப் நெசசரி நம்ம மேல் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்டேருந்தும் கண்டிப்பாக ஒரு ஒப்பீனியன் எடுப்போம். ஸோ அதை மாதிரி பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி விரைப்பையிலேயே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம். அதில் தான் இந்த மாதிரி காம்பினேஷன் மூணுமே கம்மியாகி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டோட்டல் மொட்டைல் ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து less than 5 million இருந்தால் சான்சஸ் ஆஃப் நேச்சுரல் கன்செப்ஷன் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இம்பாசிபிள் கிடையாது, கம்மி. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும்னு.